ஜெயத் பிரபு வியூஸ் நண்பர்களே, காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 18வது எபிசோடு. இன்றைக்கி செமிஃபைனல் ரவுண்டு. சுஜிதாவுக்கு வந்து ரோலக்ஸு ஜிபி முத்து வந்தார். சைத்துக்கு வந்து பராசக்தி மோனிஷா வந்தாங்க. மனிஷாவுக்கு வந்து பகத் பாசில் அதிர்ச்சி வந்தார். சுபாஷ்க்கு இது பிரகாஷ்ராஜ் பரத் வந்தாங்க. இது ஃபன்னல் கண்டு நல்லாவே இருந்துச்சு. இது பேரிங் எப்படின்னா, பாப்கார்னில் இருந்து உள்ள ஒரு இது தங்க கோல்டு பந்து வரும். அந்த பந்துக்குள்ளே தான் அந்த பேரிங் இருந்தது. பேரிங்களும் சூப்பராக இருந்தது. அழகாக பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஃபன் ஃபேக்டும் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 4 பேர் சேர்ந்து எக்கு வெள்ளைக்கரு வெள்ளையை தனியாகவும் மஞ்சள் தனியாகவும் எடுத்து அதில் ஒன் சைடாக இது பண்ணுறது தான் டாஸ்க்கு. இதில் வந்து 3 பேர் தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. இதில் 3 பேரில் சுபாஷ் வெளியே போயிட்டார். அடுத்த 2வது ரவுண்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பொருள் இருக்கும். அந்த பொருள் வந்து என்ன பொருள்னு கண்டுபிடிக்கிறதா டாஸ்க்கு. இது ஃபன்னில் கண்டு நல்லா இருந்தது. இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா தான் வின் பண்ணாங்க. அதுக்கடுத்து கடைசியாக வந்து இவங்க 3 பேர் செஃப்பு. அது இந்த செஃப் வந்து கிடையாது, சரவணன் செஃப். அவர் தான் என்பி வந்து இது பண்ணாலும் கிடையாது. மற்ற 3 பேர் ஷெரூஃபா, சாயி, அப்புறம் யுகாஸ்ரீ. இவங்க 3 பேரும் டிஷ் வந்து ஒருத்தங்க வந்து வாழைப்பூ செம்பருத்தி வேம்பு பூ இது கொடுத்தாங்க. ஒருத்தங்க லீஃப் கொடுத்தாங்க. ஒருத்தங்க கொடி பரண்டை இந்த மாதிரி பரங்கிக்காய் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதில் வந்து அடுத்த கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழனியப்பன் மாணிக்கம் என்கிற வயிறு குடல் புழு நிபுணர் அவர் தான் வந்திருந்தார். ஃபன்னல் கண்டு சூப்பராக போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் மனிஷா பண்ண தாய்பன் சிக்கன் மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம செமிஃபைனல் கொடுக்கக்கூடிய டிஷ்ஷான்னு பார்த்தா அது ட்ரெஸ் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 3rd ஃபைனலிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போனது இலங்கை ஸ்பெஷல் பண்ண சைத்து தான் வின் பண்ணாங்க. அடுத்து 4th வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா ஹைஃப்ளெக்ஸ் டைஃப்ளூ ஃபீகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. பிரமாதமாக இருந்தது. ஆல்ரெடி அவங்க ஒரு பாயிண்ட் இருந்தனால இவங்க இந்த பாயிண்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணாங்க. அதுக்கடுத்து சுபாஷ் ஹைஃப்ளெக்ஸ் ஃப்ளவர் ஃப்ளாஷம்னு ஒன்று பண்ணியிருந்தார். ஆனால் இதில் வந்து 4th ஃபைனலிஸ்ட்டாக ஆக வேண்டியது சுபாஷ் தான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்தனால இதில் 4th ஃபைனலிஸ்ட் இவங்க சுஜிதா ஆகிட்டாங்க. சுபாஷ் வந்து 5th ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபன்னில் கண்டு எல்லாரும் சூப்பராகவே இருந்தது. நல்லாவே என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டாகவும் நல்லாவே சூப்பராகவும் கொண்டு போனாங்க. ஷோவை நல்லாவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நம்மளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.